இன்றைக்கான வேத வசனம் சங்கீதம் 37 அதிகாரம் 4 கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். Today Bible verse Psalm chapter 37 verse 4. Seek your happiness in the Lord and he will give you your heart's desire. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் நாம் வாசித்த வசனத்தை சிறிது நேரம் தியானிக்க போகிறோம். இந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு நிறைவேற்றுவார். இப்பொழுதும் கூட அநேக தேவைகளோடு நாம் இருக்கிறோம். பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டும், படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு வேண்டும், ஞானம் வேண்டும், வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வேண்டும் என்று சொல்லி பல தேவைகள் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது. இருதயத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானத்துக்கு பதிலாக நிறைய தேவைகள் தான் நமக்கு இருக்குது. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், உன்னுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்பொழுது நிறைவேற்றுவார்? அதில் முதலாவது போட்டிருக்கிற வார்த்தை என்னன்னா, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது கர்த்தர் நம்மளுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு கண்டிப்பாக நிறைவேற்றுவார். எப்படியெல்லாம் நாம் தேவனிடத்தில் மகிழ்ச்சியாக இருப்பது என்று பார்ப்போமானால், தினமும் வேதத்தை வாசிப்பது, ஜெபிப்பது, அவரோடு பேசுவது, உறவாடுவது, இதெல்லாம் தான் நாம் சொல்ல முடியும். அதே போல் நம்மளுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட நம்ம எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறோம், நம்மளுடைய அன்பை பகிர்ந்து கொள்கிறோம், அவங்ககிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுறோம், அவங்களோட ஒரு இடத்துக்கு போகிறோம், இப்படியா நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்கிறோம். அப்போ இருக்கும்போது நம்மளுடைய தேவைகளை அவங்க சில நேரம் அறிந்து நம்மளுக்கு உதவி செய்வாங்க. அதே போல் தான் நாம் தேவனோடு மன மகிழ்ச்சியாக இருக்கும்பொழுது, தேவனோடு நம்ம எப்பொழுதும் பேசிக்கொண்டு உறவாடி கொண்டே இருக்கும்போது, அப்பொழுது நம்மளுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை கண்டிப்பாக தேவன் நிறைவேற்றுவார். நம்மை மனம் மகிழ்ச்சியாய் வாழ செய்வார். நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமேன். இன்றைக்கும் இந்த வசனத்தை கேட்ட அனைவருக்காகவும் நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேலையிலும் ஆண்டவரே இயேசப்பா ஒரு வசனத்தை கொடுத்து அதை தியானிக்க வைத்திரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறப்பா, இந்த வேதத்தின் வசனத்தின்படி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா, நாங்கள் தியானித்தவைகளின்படி அப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நீ நிறைவேற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. இயேசப்பா, அநேக தேவைகள் எங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் மேலும் இருக்கிறது ஆண்டவரே. இயேசப்பா, அவர்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அப்பா நீ நிறைவேற்ற வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. இயேசப்பா, அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னென்ன தேவைகள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிற. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், நீரோ இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறீர். அப்பா, எங்களுடைய தேவைகள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிற தேவன். நாங்கள் உன்னோடு மனமகிழ்ச்சியாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தினமும் வேதம் வாசிக்க, ஜெபிக்க, மோடு பேச, உறவாட எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து எங்களை உயர்த்த போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நீரே ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.